இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுதுன்னா, the velocity v of an object moving in a medium at time t is given by v is equal to integration limit from 10 to 100 1 by v of 2v plus 1 into dv. So velocity is given here in integration form. நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், இன்டகிரேட் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இந்த இன்டகிரேஷன் நம்ம ஈஸியாக பண்ணிட முடியுமா? ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்முலாவும் இல்லை. ஸோ இதை எப்படி இன்டகிரேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி வே இஸ் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ வி ஷுட் நோ ஹவு டு டூ பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இப்போ இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க, 7/12 இருக்குது. இந்த 7/12ஓட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த 1/4ம் 1/3ம் தான். ஸோ இந்த 1/4 and 1/3 are called the partial fraction of 7/12. ஸோ partial fraction definition என்னது? The two or more fraction which create a single fraction are called partial fraction. ஸோ இந்த 7/12க்கு இதுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இதே மாதிரி நீங்கள் அல்ஜிப்ரிக் ஃப்ராக்ஷனுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த x/x + 2 into x + 1 is equal to, it can be written as 2/x + 2 minus 1/x + 1. ஸோ இந்த ரெண்டும் தான், இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனும் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ clearly we can say that இதோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை சொல்லலாம், 2/x + 2 minus 1/x + 1. ஸோ எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேருந்து இது ஈஸி இல்லையா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் திஸ் ஃப்ராக்ஷன் இல்லையா? எப்படி பண்ணுவீங்க? இது வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த ஃப்ராக்ஷன் வந்துடும். பட் இங்கேருந்து இது கொண்டு போகிறது கொஞ்சம் ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, அது ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஃப்ராக்ஷனை இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக எழுத முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதே எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துப்போம். இதே எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துகிட்டு இதை எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா I'm going to write the answer now. ஸோ இங்கே பாருங்கள், x/x + 2 and x + 1. இதை நம்ம எப்படி எழுதணும்னா ஒரு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ப்ளஸ் another பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக எழுதணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா a/x + 2 ப்ளஸ் b/x + 1ன்னு எழுத போகிறேன். ஸோ ஒரு இங்கே ஏபின்றது கான்ஸ்டன்ட் குறிக்குது. a/, ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ b/, செகண்ட் டேர்ம், டினாமினேட்டரில் இருக்கிற செகண்ட் ஃபேக்டரை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது ஏன் இப்படி தான் எழுதணுமா? வேறு எதுவும் வழி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் எழுதலாம். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்ப்போம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? a × x + 1 ப்ளஸ் b × x + 2ன்னு வரும், டிவைடட் பை x + 2 × x + 1ன்னு வரும். ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம இந்த நியூமரேட்டர், இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்கு இல்லையா? இந்த நியூமரேட்டர் மட்டும் கரெக்டாக ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா இந்த நியூமரேட்டர் வந்துட்டு என்னவா கொடுக்கணும்? எக்ஸ்ன்றதை கொடுக்கணும். ஸோ ஃபார் த அப்ராப்ரியேட் வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி யூ கேன் கெட் நியூமரேட்டர் எக்ஸ். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை யூ கேன் ஆல்சோ சே ஐடென்டிட்டி. ஒத்துக்கிறீங்களா? இது வந்துட்டு ஐடென்டிட்டி. இப்போது இது எடுத்துப்போம், இதை இங்கே எழுதுகிறேன் நான். ஸோ இந்த இதை நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். ஏன் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம்? ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் ரைட்டிங் தான் என்னது? ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ யூ கேன் கால் திஸ் அஸ் அ ஐடென்டிட்டி. இப்போ இது ஐடென்டிட்டியாக இருந்துச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்துலேயும் காமன் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், காமன் டினாமினேட்டர் எடுக்க போகிறேன். பை மல்டிப்ளைங் by the denominator through the equation you will get x is equal to a into x plus 1 plus b into x plus 2. ஓகேவா? இப்போ இதுதான் உங்களுக்கு ஐடென்டிட்டி. இதிலேருந்து நீங்கள் இது ஐடென்டிட்டியாக இருக்கிறதால யூ கேன் கிவ் எனி வேல்யூஸ் ஃபார் எக்ஸ். ஏன்னா எல்லா வேல்யூக்குமே வேல்யூஸுமே நீங்கள் எந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூஸ் போட்டாலும் என்ன பண்ணும், இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா அதுதான் ஐடென்டிட்டின்றது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு
எக்ஸோட வேல்யூவை சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணுறது மூலிமா எனக்கு என்ன ஆகிடும்னா ஒரு ஏ அண்ட் பி வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸோட வேல்யூ சூஸ் பண்ண போகிறேன். இப்போது எக்ஸோட வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்துக்க போகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு போட்டிங்கன்னா பை சூஸிங் எக்ஸ் ஈக்குவல் டு -1 என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவா மாறும், -1 இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக 0 ஆகிடும். ஏன்னா -1 + 1 0, 0 into a 0. So 0 plus b into -1 plus 2. Okay, so -1 b into 1 you will get 1. So what is the value of b? b is equal to -1. அதே மாதிரி a வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, a வேல்யூ சூஸ் பண்ணலாம். எதை சூஸ் பண்ணலாம், எக்ஸோட வேல்யூவை சூஸ் பண்ணுறது மூலமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா -2 சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த b டேர்ம் என்ன பண்ணும், கேன்சல் ஆகும், a டேர்மோட வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு போட போகிறேன். a into -2 + 1 ப்ளஸ் இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும் இல்லையா. ஸோ 0 ஆகிடுச்சு. ஸோ -2 is equal to -a. So what is the a value? a value is 2. ஓகேவா. இப்போ a b வேல்யூ கிடைச்சாச்சு. இதை நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ x by x plus 2 into x plus 1 is equal to a value என்னது 2 இல்லையா. 2 by x plus 2 plus -1 by x plus 1. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே, ஓகே, நம்ம இந்த ஒரு சிங்கிள் ஃப்ராக்ஷனை என்ன பண்ணியிருக்கேன், ரிசால்வ் பண்ணியிருக்கேன். 2 ஃப்ராக்ஷனை ரிசால்வ் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கோம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நம்ம இன்னொரு ப்ராப்ளமும் பண்ணலாம். இன்னொரு ப்ராப்ளம் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், a by something ப்ளஸ் b by something எழுத முடியும். ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் இல்லையா. இப்போது ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். ஏன்னா அது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக கூட இருக்கலாம். அது எப்படி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, b² - 4ac இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னு அர்த்தம். இல்லைன்னா இது irreducible quadratic factorன்னு அர்த்தம். இப்போது வாட் இஸ் b வேல்யூ, b வேல்யூ ஹியர் இஸ் 1 -1. ஸோ -1 whole square -4 into a, what is a, 1 into c -2. Yeah, so -1 whole square will be +1. -4 into -2 will be +8. So this will be 9. So இந்த 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயரா, ஆமாம், இது பர்ஃபெக்ட் ஸ்கொயருன்றதால இதை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபேக்டரைஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், x² - cx -2 அப்படின்ட்டு இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்னென்னு வரும், -2x² வரணும். மல்டிப்ளிகேஷனாக ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம். அண்ட் ஆட் பண்ணிங்கன்னா -xன்னு வரும். அந்த 2 டேர்ம் என்னவா இருக்கும், என்னவா போடலாம், நான் என்ன பண்ண போகிறேன், -2xன்னு போடுறேன், இங்கே xன்னு போடுறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது வரும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது வரும் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், மிடில் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ x² -2x ப்ளஸ் x -2ன்னு எழுதலாம். ஸோ எக்ஸை நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன், x -2. இந்த x -2 அப்படியே இங்கே எழுதுகிறேன். ஸோ இங்கே என்ன காமனாக எடுக்கலாம்னா +1 எடுக்கலாம். ஸோ x + 1 into x -2. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணலாம், இங்கே 2x by x² minus x minus 2ன்றதை நான் என்ன எழுதலாம், 2x by x plus 1 into x minus 2ன்னு எழுதலாம். ஓகேவா. ஸோ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரி, இது யூஷுவல் வே தான். எப்படி நம்ம பண்ணுவோம், யூஷுவல் வேல நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொன்ன அதே மெத்தடில் போட்டிங்கன்னா
நீங்கள் என்ன பண்ணலாம், இதோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், 2x by x plus 1 into x minus 2. இதை நான் என்ன பண்ண போகிறேன், யூஷுவல் வேயில் போடாமல் மேட்லாபில் நான் ஆன்சரை கொண்டு வர போகிறேன். ஸோ மேட்லாப் ஓப்பன் பண்ணுறப்போ நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது மேத்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. நம்ம கால்குலேஷன்லாம் மோஸ்ட்லி நம்ம சாஃப்ட்வேரில் போட்டுட்டோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிறத பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன், கீழே இருக்கிறத ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ பி ஆஃப் எக்ஸில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 0 இருக்குது, ஏன்னா கான்ஸ்டன்ட் இங்கே 0 இல்லையா. இதில் ஏ ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, -1 இருக்குது, -2 இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை நான் பி ஆஃப் எக்ஸுக்கும் ஏ ஆஃப் எக்ஸும் கொடுக்க போகிறேன். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2, ஓகேவா. அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, அதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்கெட் போட்டுப்போம், 1, -1, -2, ஓகேவா. அப்போ ஏ பி வேல்யூ கொடுத்தாச்சு இல்லையா. இப்போது நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட் ஆர் பி, லெட்ஸ் கன்ஃபார்ம் இட், எஸ், ஆர்பிகே கம்மா போட்டுப்போம், ஆர்பிகே இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போகிறேன், ரெசிடியூ ஆஃப் பி கமா ஏ, ஓகேவா. என்ன ஆன்சர் பார்ப்போம். ஸோ இது என்ன கொடுக்குதுன்னா ஆரோட வேல்யூ 1.33 வேணும், 0.66 கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனை 2x by x square minus x இதோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி வரும்னா 1.33 இப்படி வரும், ஓகே. நியூமரேட்டரில் டிவைடட் பை எக்ஸ் போட்டுட்டு ப்ளஸ் -2 போடும். இதுதான் உங்களோட ப்ளஸ் what is the other r value, 0.6667 divided by x plus 1 எழுதும், x plus 1. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மேட்லாப் யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்சர் கொண்டு வரலாம், ஓகேவா. இது இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே லீனியர் ஃபேக்டராக வந்துடுச்சு இல்லையா. இப்போது நம்ம ஜென்ரலாக நம்ம எடுத்துட்டோம்னா f(x) by g(x), where g(x) is a higher degree polynomial than f(x) இருந்தால் you have to follow this rule. என்ன சொல்கிறாங்க, in order to write f(x) by g(x) as a sum of partial fraction, we first factorize the denominator g(x) and then use one of the following rules. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபேக்டரைஸ் பண்ணணும் டினாமினேட்டரை. எப்போ f(x) and g(x) f(by g(x)ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணும்பொழுது பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்கலாம், லீனியர் ஃபேக்டராக கிடச்சிதுன்னா, டினாமினேட்டரில் லீனியர் ஃபேக்டராக கிடச்சிதுன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் நம்ம இதை தான் யூஸ் பண்ணோம். அப்படி ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரூலை யூஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா இர்ரெடியூசிபிள் குவாட்ரட்டிக் ஃபேக்டராக டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டேர்ம் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான் வருது. உங்களுக்கு என்ன பண்ணணும், ஏ அண்ட் பி வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ தட் யூ கேன் கெட் தி நியூமரேட்டர் ஆஃப் திஸ் ஃப்ராக்ஷன். அப்படி அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் என்ன இது வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன். இது ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இந்த எக்ஸாம்பிள் 1 நீங்கள் ஹோம்ஒர்க்காக இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக கண்டுபிடிச்சி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டகிரேட் பண்ணி எனக்கு ஆன்சர்ஸ் அனுப்பலாம். தேங்க்யூ. நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒருவேளை உங்களுக்கு f(x) வந்துட்டு ஹையர் டிகிரியாக இருந்துச்சுன்னா then g(x), then you have to do the long division that I will tell you in next class. Thank you.